ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோடில் யூன் மேலேருந்து கீழே விழுந்ததுனால அவரோட 2 காலுமே ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிருந்திருக்கும். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்க ஹீரோ இவருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஆச்சு, எதனால் இவர் குடிக்க போனார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அஜுவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபேங்கோட ஹோட்டலுக்கு தான் நம்ம அஜு போகிறான். இந்த பக்கம் ஹோட்டலில் கியூட்டான காட்டுறாங்க. அவளுக்கு ஸ்டார் எம்ப்ளாய் அவார்டு கொடுத்துருக்காங்க போல். இந்த 2 பொண்ணுங்களும் அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேங்கை கரெக்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக இவங்களுக்கு ஸ்டார் எம்ப்ளாய் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லைனா கிடைச்சிருக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இதை கேட்க கியூட்டானுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. கரெக்டாக இப்போ ஃபேங் உள்ளே வந்துட்டு, என்ன கியூட்டான் செலிப்ரேட் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்ல, எதை செலிப்ரேட் பண்ணணும்னா பின்ன உனக்கு ஸ்டார் எம்ப்ளாய் அவார்டு கிடைச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் பாஸ் எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டொமக் பெயினாக இருக்க மாதிரி இருக்குது, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இவங்க வேண்டுமே வெளியில் போக, க்யூட்டான் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபேங் உடனே, என்ன உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா, என்கிட்ட சொல்ல, அவங்கள நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ பழி வாங்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய தைரியசாலி கிடையாது, என்னை யாருன்னா என்ன சொன்னாங்கன்னா எனக்கே பேச தெரியும், ஆனால் இப்போ பிரச்சனை அது கிடையாது அப்படின்னு சொல்லி வேகமாக அவள் டேபிளை தட்டவும் அங்கே இருக்க ஒரு ஸ்விட்சும் ஆன் ஆகுது. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் பேசுகிறது லைவ் டெலிகாஸ்ட்டாக அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே கேட்டுட்ருக்கு. இப்போ இந்த பக்கம் அஜு லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கான். கியூட்டான் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்ன இங்கே நான் வேலை பார்க்குறதுக்கான சேலரி தானே நீ தர, என்னவோ எனக்கு நீ சும்மா தூக்கி சேலரியை தர மாதிரி உன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பேசுகிறாங்க, என்னவோ நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான், நீ ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஸ்டார் எம்ப்ளாய் அவார்டே கொடுத்ததா சொல்கிறாங்க, நான் உன்னோட எம்ப்ளாயி தானே, இந்த மாதிரி இந்த இடத்துல எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி இவ திட்டிகிட்டு இருக்க. இப்போ தான் ஃபேங் இங்கே லைவ் ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கதே கவனிக்கிறான். ஐயோயோ என்ன வேலை பார்த்து விட்ட நீன்னு சொல்லி டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு, ஏம்மா தாயை தயவு செஞ்சு நீ வா ஆஃபீஸில் வச்சு பேசிக்கலாம், என் ரூமுக்கு வாமா, நீ இங்கே இன்னொரு லைவ் டெலிகாஸ்ட் ஆன் பண்ணி விட்றாது தெய்வமேனு சொல்லி அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் லிஃப்ட்டில் இது எல்லாத்தையும் அஜு கேட்டுட்டு சிரிச்சுட்டே வரான். இவங்க வெளியில் போன அந்த கேப்பில் அஜு உள்ளே போயிட்டு யூன் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கும் போது இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்க கேமராவில் ரெக்கார்டாக இருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே இவன் ஒரு பென் டிரைவில் ஃபுல்லாக காப்பி பண்ணிடுறான். இந்த டைமில் அங்கே வெளியில் போன 2 பொண்ணுங்களும் உள்ளே வர இவன் அழகாக அவங்க கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் ஃபேங் கிட்ட கியூட்டான் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு தயவு செஞ்சு உன்னோட எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் சொல்லி வை, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றது. அப்படியா பேசிக்கிறாங்க, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் சொன்னாங்க அப்படின்னும் போது, என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிறியான்னு சொல்லி இவ கோவப்பட, அட எனக்கு எதுவும் தெரியாதே, ஒருவேளை அவங்க எல்லாருமே எப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம 2 பேரும் கரெக்ட் மேட்ச்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போலி அப்படின்னும் போது, என்னது நம்ம 2 பேரும் கரெக்ட் மேட்சா, நீ ஒரு பணக்கார பையன், நான் ஒரு புவரான பொண்ணு, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னும் போது, இங்கே பாரு காசை வச்சு ரிலேஷன்ஷிப்பை நீ எடப்படக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னும் போது, போதும் ரொம்ப அழகாத, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ, அப்படின்னா தான் இங்கே ஒர்க் பண்ணுவேன், இல்லை நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவ கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. கியூட்டான் கரெக்டாக உள்ளே வர்றதுக்குள்ளே அஜு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். இவ சிஸ்டம் ஆன் ஆகிருக்கிறத பார்த்து, யார் என் சிஸ்டமை தொட்டதுன்னு அந்த பொண்ணுங்கிட்ட கேட்க, இல்லை நாங்களே இப்போ தான் வந்தோம், எங்களுக்கு தெரியாதுன்னு அதுங்களும் சொல்ல, யார் வந்திருப்பாங்கன்னு இவ யோசிச்சுட்டே சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக யூனோட வீடியோ ஓடிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி இவ ஃபோனில் இருக்க கேமராவை செக் பண்ணி பார்க்க அஜு வந்து ஸ்டார் கேஸ் வழியாக வெளியில் போகிறது இவளுக்கு தெரியுது. இவ வேகமாக லிஃப்ட் வழியாக போயிட்டு கரெக்டாக அஜுவை பிளாக் பண்ணி நிற்க, கரெக்டாக அஜுவும் வெளியில் வந்த உடனே, ஹாய் அஜு, எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ என்ன டேட்டாவை எடுத்து அதை தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் எதுவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ எடுத்தது எனக்கு தெரியும், என்ன எடுத்துகிட்டு போன சொல்லணும் போது, இல்லை கண்டிப்பாக இந்த கம்பெனியோட இந்த ஹோட்டலோட சீக்ரெட்லாம் நான் எதுவுமே எடுக்கல, அதனால் நீங்கள் பயப்படாதீங்கன்னும் போது, கரெக்டு தான், உனக்கு தேவையானது ஏதோ ஒரு விஷயம் தான் நீ எடுத்திருப்ப, பட் ஆனால் இது நீ வந்து ஃபேங் கிட்ட சொல்லிட்டு அவரோட பெர்மிஷனோட எடுத்தினா என்னோட வேலைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும், நான் இருக்கும்போது நீ இதை எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போனீன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்குற இந்த வேலைக்கு என்ன மரியாதை இருக்குது, ஒழுங்கா நீ எடுத்தது கொடுத்துருன்னு சொல்லி கேட்க, சரி ஓகே அப்படின்ட்டு அவ கையில் அந்த பென் டிரைவை எடுத்து கொடுத்துட்டு இவனும் போயிடுறான். என் கண் பார்வையிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுரா அப்படின்ட்டு இவளும் கெத்தா மேலே வந்து அந்த பென் டிரைவரை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோல்டருக்குள்ளே அஜுவோட செல்ஃபி தான் இருக்குது. அவன் எடுத்த டேட்டா எதுனே தெரியல. இவளை அஜு நீ என்கிட்டே விளையாடிட்டால அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரான் போல். ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அண்ணா ஒழுங்காகவே சாப்பிட மாட்டுறாரு, டாக்டருக்கும் ஒழுங்காக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டுறாருன்னு சொல்லிட்டு இருக்க. டேங் நீங்களுமே சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, நான் எதனா குக் பண்ணி கொண்டு வரட்டுமான்னு கேட்க, இல்லை வேணாம் தயவு செஞ்சு என் பக்கத்துலேயே இரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவகிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசுலேயும் இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, ஆனால் அந்த டைம் அண்ணன் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். அவன் சீக்கிரமாக எழுந்து நடக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரில, எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரியல, நான் அஜு விட்டு அனுப்பியிருக்கேன், இதை பற்றி தெரிஞ்சுட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வேளை லியூ வேணான்னு சொல்லியிருப்பாளோ, அதனால உங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆயிருப்பாரோன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு என்னமோ அது ரீசனாக இருக்காதுன்னு தோணுது, இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க. சரி ஓகே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்கள் அண்ணனுக்காக நான் குக் பண்ணி தரேன், நீங்கள் அதை கொண்டு போய் கொடுங்க டேங் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக இப்போ அஜு உள்ளே வந்துட்டு, என்னடா
எதனா கிடைச்சிதான்னு சொல்லி கேட்க, யூன் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது இவருமே யாரையும் பார்க்கல, இவரை பார்க்கவும் யாரும் வரல, ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும்தான் உள்ளே வந்துட்டான், அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு யூனை பார்க்கறதுக்காக ஹீரோ வர, ஹீரோயின் சமைச்சு தந்த ஃபுட்டை ஹீரோட மூஞ்சிலே யூன் தூக்கி அடிச்சிட, ஹீரோ போயிட்டு அண்ணா உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் கிட்டனாச்சும் சொல்ல, நான் உன் கூட பிறந்த தம்பி தானே, நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நான் அதை சால்வ் பண்ணுவேன்னு சொல்லும்போது தான் இப்போ இவன் கூட பிறந்த தம்பி தானேன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் யூனுக்கு புரிய வருது ஹீரோக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாதுன்னுட்டு. இப்போ கரெக்டாக உள்ள ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க டேஞ்சன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து கூப்பிடுறாங்க, சேர்மன் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி. அவருக்கு சொன்ன உடனே இவரும் சரி ஓகே நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னும் போது இப்போ இவங்க அண்ணன் வந்து சிரிச்சிட்டு, நான் நினைக்கிறது அதாவது நான் கெஸ் பண்ணுறது உண்மையாக இருந்தால் இப்போ ப்ரெசண்ட்டாக சிஇஓவை உன்னை ஆக்குறதுக்கு அப்பா ஐடியா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்னென்னா பேசுகிற, இந்த ஆஃபீஸோட சிஇஓவா நீ தான் எப்பயுமே இருப்ப, எனக்கு அது தகுதி கிடையாது, இது கம்பெனிக்காக நீ தானே எல்லாமே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு என் முன்னாடி இருக்காது, மரியாதை எழுந்து போயிடு அப்படின்ற மாதிரி இவன் திட்டுறான். சரி ஓகேண்ணா நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன், ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மறக்காதண்ணா அப்படின்னும் சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ இந்த பக்கம் வீட்டில் சேர்மன் அதாவது ஹீரோட அப்பா உட்காந்துட்டு இங்கே பாரு நெக்ஸ்ட் சிஇஓவா நீ தான் ஆக போகிற அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏன் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பாக அவன் சீக்கிரம் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அவனால் முடியாதுன்றதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவன் டேலண்டான பையன்தான், இருந்தாலும் இப்போ அவனுக்கு எவ்வளோ ஃபிசிக்கலாக கஷ்டம் இருக்கும்னு உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீங்கள் ஏதோ மறுபடியும் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னால் சிஇஓலாம் இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாரு, எதுக்குப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா நீ தான் என்னோட வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னப்பா பேசுகிறீங்கன்னும் போது தான் இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, யூன் வந்து உன்னோட கூட பிறந்த அண்ணன் கிடையாது, அவனோட கசின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இதை கேட்டோடனே செம்மையாக ஷாக் ஆகுது. இப்போதான் எனக்கு தெரியுது அண்ணன் ஏன் திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சான்னுட்டு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நான் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே இவனை என் கூட பிறந்த அண்ணாவை தான் பார்க்குறேன், அதனால எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் தேவையில்லை, அவன் எப்போ ரெக்வயர் ஆகி வரணும் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மறுபடியும் முட்டாள் மாதிரி பேசாத, எல்லாரும் உன்ன மாதிரியே இன்னசென்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்காத, நீ தான் இந்த போஸ்டிங்கை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. யூனுக்கு எல்லா டேலண்ட்டும் இருந்தாலும் அவன் உன்ன மாதிரியே யோசிப்பான்னு நீ நினைக்காத, எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதை பாருங்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ சிஇஓ ஆகணும் அவ்வளோதானே, ஆனால் அண்ணா வர வரைக்கும் நான் ஜஸ்ட்டு ஆக்டிங் சிஇஓ மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இந்த பக்கம் பைச்சாங் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம சேர்மன் அடுத்த சிஇஓவா டேங்கை தான் போட்டிருக்காராம் அப்படின்னு சொல்லும்போது இது அங்கே இருக்க லீவ் கேட்டுட்டு கொஞ்சம் கடுப்பாகிறா. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் யூனை காட்டுறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவனை கொஞ்சம் கூட பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டான் யூனு. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் அங்கே உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்க, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். அவர் ஏன் இப்படி குடிச்சாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் என்னோட கூட பிறந்த அண்ணன் கிடையாதான், அவர் என்னோட கசின் பிரதரா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கிட்ட கேட்டோன்னே ஷாக்கு. இப்போ புரியுது ஏன் உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இருந்தாலும் அவன் கால் அப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம், இதுவும் என்னால் தான், அதனால தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா நானுமே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் தானே எங்கள் அப்பா அம்மா இறந்து போனாங்க அப்படின்னு இவ சொல்லவும், எதை பற்றி சொல்கிற அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி அப்படின்னும் போது, ஆமாம் என்னோட சூப்பர் பவர்னால தான் எங்கள் அப்பா அம்மா இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட ஹெல்ப்போட நான் ஆரி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணேன், அதை வச்சு தான் என்னோட சூப்பர் பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா உனக்கு அதனால தான் ஸ்மார்ட் திங்கிங் தேவைப்பட்டது அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ சொல்ல, சரி ஓகே அப்போ நான் உனக்காக அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி பைச்சாங் குரூப்பில் எல்லாம் ஒத்துப்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து அதை வாங்கியிருக்காங்க, அதோட கோர் டெக்னாலஜி எப்படி எனக்கு கொடுக்க அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லி கேட்க, அப்படியா அப்போ ஓகே உனக்காக நான் அதை சுட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நடக்கிறத பேசுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே நான் அப்பா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் வீட்டில் அஜு ஹாயா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இவன் ஃபோனுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்து தள்ளிட்டு இருக்கா. அட யாரான்னு சொல்லி எடுத்து பார்த்தா இவனோட ஃபோட்டோவே டிஃப்ரெண்ட் எமோஜியை வச்சு எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அது ட்ரெண்டிங்கில் வேற போயிட்டுருக்கு. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்த்தா க்யூட்டாக இருந்தான். இவன் தானே செல்ஃபி எடுத்து அவளோட ஃபோல்டரில் போட்டு வந்திருப்பான். பைபிள் எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிடுச்சு போல். இவன் ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கே போயிடுறான். அங்கே க்யூட்டனை போய் பின்னாடி இருந்ததோட அவன் யாரோ திருட வந்துட்டான்னு நினச்சிட்டு ஒரு எத்து வெத்திட்டு கரெக்டாக நெஞ்சில் தூக்கி காலை வைக்கிறா. இப்போ தான் அவன் கண்ணாடி கட்டிட்டு ஏமா நான் தாம்மா அஜுன்னு சொல்லும்போது, ஓ அஜு நீ தானா, நான் கூட ஏதோ பேக் திருடுறவனும் நினச்சிட்டேன்னு சொல்லும்போது, இந்த சன்கிளாஸும் இந்த காஸ்டியூமும் போட்டு கூட வேணும் நீ திருட நினச்ச அப்படின்னும் போது, அடா இது போட்ட
போட்டதுனால தான் உன்னை திருடன்னு நினச்சேன், பாரு புள்ளக்குட்டி திருடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் விடு, எதுக்காக நீ பிக்சர் அப்லோட் பண்ண, ஒழுங்கு மரியாதை டெலீட் பண்ணு, அது வேற ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, அட அவ்வளோ சூப்பராகவா இருக்குது, எல்லாரும் உன்னை பார்த்து மயங்குறாங்க போலயே அப்படின்னு இவன் கலாய்க்க, இந்த பாரு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்க, முதல்ல டெலீட் பண்ணும்போது சரி ஓகே, இங்கேருந்து நீ திருடிட்டு போனியே டேட்டா, அதை கூட நான் அப்புறம் டெலீட் பண்ணுறேன்னு இவளும் சொல்கிறா. இது என்ன ஆல்ரெடி இருந்ததுன்னா காப்பி பண்ணிட்டு போனேன், நான் என்ன மொத்தமாக திருடிட்டு போனேன், இது நோயிட்ட கொடுத்தா டூப்ளிகேட் வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னா, ஏதோ பண்ணுறேன், ஆனால் நான் என் பெர்மிஷன் இல்லாமல் தான் நீ எடுத்துகிட்டு போனேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு, அதனால் நீ கொடுத்துரு, நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரி அப்படின்ற மாதிரி போக, போகிறவனை கூப்பிட்டு ஏப்பா அந்த கண்ணாடியை போட்டு போப்பா, அப்போ தான் பார்க்க இன்னும் ஹாட்டாக இருக்க, இன்னும் நிறைய எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் தான் போட்டேன்ல அப்படின்னு கண்ணில் கண்ணாடி போட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் வைஷாங்க ஆஃபீஸில் மிங்கு காட்டுறாங்க, அவள் ஒர்க்கில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கா. இப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டு ஏம்மா என்னம்மா வேலை பார்க்குற, எல்லா பிரிண்டிங்கும் தப்பு தப்பாக பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு, சரி இதை பாரு வைஷாங்க காஃபி கேட்டார், இதை பாரு நேற்று மாதிரி டீயும் காஃபியும் ஒன்றா கலந்து திருப்பி கொடுத்துறாது, எதனா ஒழுங்காக ஒன்றா போட்டு கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சுடு தண்ணியை கையில் வர ஊற்றிக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியோ காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவள் கையில் இந்த மாதிரி ஆனதை இப்போ தான் பார்த்துட்டு, அச்சோ உன் கை என்ன ஆச்சுன்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி காஃபி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷனே இல்லை ஒர்க்கில் அப்படின்னும் போது இவன் சொல்கிறா, இல்லை என்னால் தான் எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இவள் அழ ஆரம்பிச்சிடுறா. எங்கள் அண்ணன் என்னை பார்க்கவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால வைஷாங்கே அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். ஆனால் அப்பவும் யூன் இவளை பார்க்குறதுக்கு அலோவே பண்ண மாட்டான். அங்கே இருக்க நர்ஸ், இதை பாருங்க நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க, அதுதான் நல்லது உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சுட, வைஷாங் மறுபடியும் மிங்க கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். இவள் உட்காந்து மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ணும், நீ மெச்சோர்டான போனால் நடந்துக்கணும், நீ இதனை மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மிங்கும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே அப்போ சாப்பிட்றியா, நான் உனக்காக நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது முட்டையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் போயிட்டு எல்லாத்தையும் அழகாக பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பைபிளை படுத்து நல்லா தூங்கிருச்சு. இந்த பக்கம் பைச்சாங் ஆஃபீஸை காட்டுறாங்க, போர்ட் மீட்டிங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ ஹீரோவை நீ சிஇஓவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்மன் கேட்க, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்காச்சும் இருங்க, இல்லைன்னா இந்த கம்பெனி என்ன ஆகுறதுன்ற மாதிரி கேட்டுக்க, அப்போனா ஒரு கண்டிஷன், எங்கள் அண்ணன் வர வரையும் நான் ஜஸ்ட் ஆக்டிங் சிஇஓவாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கிறோன்னு சொல்லி அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ஒத்துக்க, அது நீங்கள் தெளிவாக அக்ரிமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு, ஏன்னா எல்லாரும் முன்னாடியே கேட்டுட்டான்ல. சைன் பண்ண உடனே ஹீரோ இப்போ அவனோட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். அது என்னன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான்ல, இந்த மாதிரி ஸ்மார்ட் திங்கிங்கோட கோர் டெக்னாலஜி அவளுக்கு தர்றதா, அதை பற்றி இங்கே சொல்லும்போது ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷனே நம்ம லியூ தான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. எதனால ஒத்துக்க மாட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை வாங்கணும், சொல்லப்போனால் ஷியாங்கோங் கம்பெனி கிட்ட போட்டி போட்டு தான் இந்த ப்ராஜெக்டே வாங்கணும், இப்போ எதுக்காக தேவையில்லாமல் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வைக்கணும், இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுன்னு மாதிரி சொல்ல, இல்லை இதனால நம்ம பிஸ்னஸ்க்கும் நல்லது தான், ஒரு லாங் டேர்ம் ஃபண்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேச, சேர்மன் அங்கே இருக்க போர்ட் மீட்டிங் மெம்பர்ஸ் கிட்டலாம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்க, ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. பாதி பேர் லியூக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதி பேர் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் லியூ சும்மா இருப்பாளா, இதை பாருங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம வாங்கினது சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதுக்காக கிடையாது, ஃபினான்ஷியலாக நம்ம டெவலப் ஆகிறதுக்காக தான், மார்க்கெட்டில் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு ப்ராஃபிட்ன்ற மாதிரி பேச, அங்கே இருக்கவங்களும் ஆமாம் இது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு டக்குன்னு ஹீரோ அவங்களுக்காக ஒன்றும் நம்ம சும்மா தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது, கோர் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ப்ரைஸும் தராங்க, அதனால நம்ம கம்பெனியும் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஃபெங்பிங் உங்களோட ஃபியான்சின்றதுனால அவள் என்ன சொல்கிறாளோ அது எல்லாத்தையும் இந்த கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்காதீங்க டேங், அவள் கேட்குறான்றதுனால இந்த கோர் டெக்னாலஜி தூக்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. எனது உங்களோட ஃபியான்சியோட கம்பெனியா அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க அப்பா இடையில பூந்து, இந்த பாருங்க இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம், யார் பார்ட்னர்ன்றது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே தான், இதுக்கான ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டு எனக்கு சீக்கிரமாக சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சேர்மன் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட லீவ் கோவப்படுறா, நான் இந்த ப்ராஜெக்டை வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனால் நீ ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை மொத்தமாக உன் ஃபியான்சி கிட்ட ஈஸியாக தூக்கி கொடுக்குற, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவள் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு இந்த ப்ராஜெக்டுக்காக நீ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உனக்கு போஸ்டிங்கும் கொடுத்து சேலரியும் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது இவளுக்கு இன்னும் செம்ம வெறியாவது, சேலரிக்காக தான் நான் வேலை செஞ்சேன்னு நினைக்கிறியா, நான் செஞ்சதெல்லாம் உனக்காக, உனக்கு இன்னும் புரியலையாட்டாங்கன்னு சொல்லி சொல்ல, லியூ உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்னோட ஒரே லவ் ஃபெங்பிங் மட்டும்தான், அவளை தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது இவளுக்கு இதெல்லாம் கேட்டு இன்னும் செம்ம இரிட்டேட் ஆகுது. பார்க்கலாம் அது எப்படி அவள் வாங்கிடுறான்னு சொல்லிட்டு இவளும் கோவப்பட்டுட்டு வெளியில் போகிறா. டேரெக்டாக வைஷாங்கோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு, இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இப்போ அது யார்கிட்ட தெரியுமா தூக்கி கொடுக்க போறாரு இந்த டேங்கு? உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான். அதாவது யார்கிட்ட? ஃபெங்பிங் கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் நல்லா குத்துற மாதிரியே பேசிட்டு போறா. இவன் அதை கேட்ட உடனே செம்ம வெறியா ஆகுறான். அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியில் என் ப்ராஜெக்ட் அவள் எடுத்துருவாளான்னு சொல்லிட்டு இவன் வேகமாக டேங்கு கால் பண்ணி நான் அவனை உடனே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மீட்டும் பண்ணுறான். இவ்வளோ அவசரமாக எதுக்கு எனக்கு கால் பண்ணி வர வச்சேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, நீ யாரை கேட்டு ஷியாங்குங் கம்பெனியோட கோஆப்ரேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்க? உன் ஃபியான்சிட்டதுனால நீ என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறியா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த கோர் டெக்னாலஜி என்னோடது. இது யாருக்கு யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவன் பேச, உனக்கும் வெங்பிங்கும் என்னதான் பிரச்சனை? எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, இது நீ உன் ஃபியான்சிக்கிட்டே கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னும் போது, அப்படியா உன்னோட ஃபியான்சி பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா? அப்போ எனக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னும் போது, ஹீரோனோட சூப்பர் பவர் பற்றியும் இவ்வளோ நாள் அவள் என்னென்ன கஷ்டப்பட்டா, அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுலேருந்து வைஷாங்க எதுக்கு அவள் விட்டுட்டு வந்தான்ற வரையும் எல்லாத்தையுமே ஹீரோ வந்து அவன் வைஷாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் அவன் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவங்க லவ் பண்ணுற டைமில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கோவப்படும் போது தான் இவன் கரெக்டாக அந்த கிளாஸ் எடுக்கலான்னு போயிருப்பான். அதனால தான் அந்த கிளாஸ் பிரேக் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் ப்ராஜெக்ட் கூட சைன் பண்ணாமல் வரும்போது ஹீரோயின் அவன் வீட்டுக்கே போய் பேசியிருப்பாள். அப்போ அவள் கோவப்படும் போது அங்கே இருக்க பல்பெல்லாம் உடச்சிருக்கோம்ல. இப்போ அதையும் யோசிச்சு பார்த்து, சே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவள் கூடவே இருந்து நான் அவளை புரிஞ்சிக்காம விட்டுட்டேனே, அவளுக்கு என்னால் தான் இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற வைஷாங் தன்னோட கோர் டெக்னாலஜினால ஃபெங்பிங்க்கு ஒரு நல்லது நடக்கும், அவளோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் அவங்க கூட சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். வைஷாங்கை வச்சு இந்த டீலை எப்படின்னா தடுத்து நிறுத்தினுன்னு லீவ் ட்ரை பண்ணி அது வேலைக்கு ஆகாமல் போனதுனால நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுறா, யூன் கிட்ட போயிடுறா. ஹாஸ்பிட்டலில் அவளை உள்ளே விட மாட்டுறாங்க. அங்கே நர்ஸ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் அவர் யாரையும் பார்க்க விருப்பப்படல, தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொல்ல, இவன் நர்ஸை பிடிச்சி வெளில தள்ளிட்டு நான் சொல்கிற வரையும் நீயே உள்ளே வரக்கூடாதுன்ட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு இவன் உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கு அப்படின்னும் போது, இங்கே பாருங்கள் உங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியுமா? உங்களுக்கு பதிலாக அவசரமாக டேங்கை சிஇஓவாக மாற்றிட்டாரு, அவன் இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, யார் சிஇஓ ஆக்குனா எனக்கு என்ன, பைச்சாங் குரூப்புக்கு இந்த பேரலைஸ் ஆன சிஇஓ தேவைப்படாது, எனக்கும் அந்த பதவி தேவைப்படாதுன்ற மாதிரி இவன் பேச, உங்களால் எப்படி இப்படி பேச முடியுது? அந்த கம்பெனிக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, இங்கே இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசாதே, இப்போ என்ன உனக்கு அப்படின்னும் போது, ஸ்மார்ட் திங்கிங்கோட கோர் டெக்னாலஜியை ஃபெங்பிங்க்கு உங்கள் தம்பி தரப்போறாரா உங்களுக்கு தெரியுமான்னும் போது, எதனா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி யூன் சொல்ல, இப்போ தான் அவன் சொல்கிறா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கடைசி வரையும் இப்படியே பேரலைஸ் ஆயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, வேறு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவன் சொல்ல, இல்லை உங்களால் எழுந்து கண்டிப்பாக நடக்க முடியும்னும் போது இவனும் பார்க்குறான் அது எப்படி முடியும் அப்படின்னு. ஹீரோயினோட சூப்பர் பவரை பற்றியும் ஹீரோவை ஹீரோயின் எப்படி காப்பாற்றினா அப்படின்றத இப்போ யூன் கிட்டே இவன் வந்து சொல்கிறா. இதை யூனால் கொஞ்சம் கூட நம்ப முடியலை. என்ன இப்படிலாம் இருக்கா, என்ன கொஞ்சம் காமன் சென்ஸோட பேசுறியானும் போது, இங்கே பாருங்கள் காமன் சென்ஸ் எல்லாம் இதில் யோசிக்கக்கூடாது, நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் தம்பி அடிபட்டிருக்கும் போது டாக்டர் என்ன சொன்னார், அவ்வளோதான் அவன் ஒரு வெஜிடபிளுக்கு சமம், அவனால் எழுந்து இனிமேல் நடக்க முடியாது, கடைசி வரையும் அவன் லைஃப் லாங் பெட்டில் தானே இருப்பான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் அவன் எப்படி ஆயிட்டான்னு. இதுக்கெலாம் காரணம் என்ன தெரியுமா, ஃபெங்பிங் தான், அவளுக்கு இருக்க சூப்பர் பவர்னால் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே யூன் யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் கதவு தொண்டுட்டு உள்ளே வந்துடுறாரு. நீ யூனை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் நர்ஸை வெளியில் அனுப்புனது ரொம்ப தப்பு. ஏன்னா அவனுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது நர்ஸ் எப்பயுமே அவன் பக்கத்தில் இருக்கிறது நல்லது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ, இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவளும் அங்கேருந்து சரி எனக்கு புரியுது, இங்கே பாருங்க யூன் நான் சொன்னது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு லைட்டாக ஒரு பிட்டை போட்டு தான் அங்கேருந்து கிளம்புறா. இதனால தான் சேர்மன் இவளை யூஎஸ்க்கு அனுப்பி வச்சிருப்பாரு போல, இவன் இங்கே இருந்தால் இந்த மாதிரி எதனா பிரச்சனை பண்ணுவான்னு தான். நெக்ஸ்ட் டே மறுபடியும் யூனை பார்க்குறதுக்கு லியோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அவனுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பா போல. நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லும்போது, என்னால் நீ சொன்னதை நம்பவே முடியல அப்படின்னும் போது கரெக்டாக இப்போ ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு இவன் யூனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வந்திருப்பான் போல. ஆனால் யூன் இவனை கொஞ்சம் கூட மதிக்கல. லியோவும் திமிரா தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம் நீ இங்கே அடிக்கடிக்கு வந்து அண்ணனை பார்த்துக்கிற, ரொம்ப நல்ல விஷயம், தேங்க்ஸ் அப்படின்னும் போது, அதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு ரொம்ப நக்கலாகவே பேசுகிறா. யூனும் வந்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லீவ் கொண்டு வந்துட்டா, நீ ஒன்றும் கொண்டு வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் பேசுகிறான். சரி ஓகேங்கண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போயிடுறான். அவள் போனதுக்கப்புறம் லீவ் சொல்கிறா, பார்த்தீங்கல்ல உங்கள் தம்பி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு, பர்ஃபெக்டாக இருக்காரு, அது எப்படி அவ்வளோ அடிபட்டு ஒரே நாளில் இவ்வளோ அழகாக மாற முடியும், எல்லாத்துக்கும் காரணம் ஃபெங்பிங்கோட சூப்பர் பவர் தான், உங்களுக்கு நடக்கணும்னு ஆசை இருந்தால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி இவனை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில்
சைன் போடுறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஃபெங்பிங் கேட்ட மாதிரி அந்த கோர் டெக்னாலஜி இவளுக்கு கொடுக்கறதுக்காக இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ தானே சிஇஓ, ஸோ இவன் தான் சைன் போட்டாகணும். சைன் போடுற லாஸ்ட் மினிட்ல யூனை கூட்டிட்டு லியூ உள்ள வந்துடுறா. வந்த உடனே இந்த ப்ராஜெக்ட் அவன் ஸ்டாப் பண்ண சொல்கிறான். இந்த கம்பெனியோட சிஇஓ நான் தானே, நீ ஆக்டிங் சிஇஓ தானே, நான் வந்துட்டேன், உன்னோட போஸ்டிங் இப்போ அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி யூன் பேச ஹீரோ கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வாங்க நீங்களே வந்து இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது இவன் கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு இதில் ஆரி ப்ராஜெக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கல, அது எதுக்காக, அதை பற்றி எனக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் கேட்குறான். பட் ஆனால் ஹீரோயினால் தான் இதை சொல்ல முடியாதுல்ல, அவளுக்கு இருக்க சூப்பர் பவர் பற்றி. அதனால இல்லை இதை வந்து சொல்ல முடியாதுன்னு அவள் சொல்ல முடியாதுன்னா இதை பற்றி தெரியாமல் நாங்கள் எப்படி எங்களோட கோர் டெக்னாலஜியை உங்களுக்காக தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க. இல்லைண்ணா நீ என்ன நம்பு, நான் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்ல, இங்கே பாரு இங்கே சிஇஓ நான் தான், நீ கிடையாதுன்ற மாதிரி ஹீரோவையும் அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். டக்குன்னு லியூ வந்துட்டு அதுதான் சொல்லிட்டாங்கல்ல, உங்களால் சொல்ல முடியாதுன்னா எழுந்து வெளியில் போங்கன்ற மாதிரி இவ ரொம்ப திமிராகவே பேசுகிறா. அதனால ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ அஜு கிட்ட ஃபெங்பிங் வந்துட்டாளான்னு சொல்லி கேட்க, இல்லையே நீங்கள் தானே அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் நினச்சது எல்லாமே மொத்தமாக சொதப்பிடுச்சுரா, கடைசி நிமிஷத்தில் இந்த லியூ இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அஜுவில் அவள் மொத்தமாக வச்சு பழி வாங்கிட்டா போலே உங்களை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னும் போது, என்ன ஹெல்ப் சொல்லுங்க அப்படின்னும் போது, நீ ஃபெங்பிங்காக அந்த கோர் டெக்னாலஜியை என் ஆஃபீஸ்லேருந்து திருடிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாஸ் என்ன பேசுகிறீங்க, இது கண்டி சேர்மனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன மட்டும் இல்லை உங்களையும் வீட்டை விட்டு துரத்திடுவார், பரவாயில்லையா அப்படின்னும் போது, பரவாயில்லடா ஃபெங்பிங்காக நான் எது வேணால் பண்ணுவேன், நீ இப்போ நைஸாக போய் திருடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இவன் பிளான் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபெங்பிங் உள்ளே வந்துட்டு எதுவும் யாரும் திருட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஜுவை வந்து நீ அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அஜு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.